முடியாத ஒரு நாள். அவருக்கு எல்லாம் செய்யணும், இவருக்கு எல்லாம் நான் தான் ரெடி பண்ணணும். நான் என்ன மனுஷியா இல்ல மாடா? என்ன மட்டும் என்ன நட்டு போல்டு வச்ச எங்க அப்பா அம்மா செஞ்சிருக்காங்க. அம்மா என் சாக்ஸ் எங்கம்மா? எது எடுத்தாலும் என்கிட்ட தான் கேட்பியா? நான் சமைப்பேனா இல்ல உனக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருப்பேனா? நேர்களே, இரவு 12 மணி தொடங்கி 21 நாட்களுக்கு ஊரடங்கு, நாடு தழுவிய ஊரடங்கை பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார். ஐயோ, ஊரடங்கா? என்னென்னமோ சொல்றாங்களே. அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அஞ்சலி, கிளம்பிட்டியா? ஆமா, கிளம்பிட்டேன். இவ ஸ்கூலுக்கு கிளம்பணும்னா தண்ணி கூட நான் தான் ஊத்தி வைக்கணும். என்னம்மா, கிளம்பிட்டு தானே இருக்கேன், வரேன். என்னது, அஞ்சலி ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு போல. ஊரடங்கின் காரணமாக அரசு அறிவிப்பு வரை பள்ளி விடுமுறை. அஞ்சலி, இன்னையில இருந்து உன் ஸ்கூல் லீவா? லீவா? அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. ஏமா? அதான் அந்த பயங்கரமான வைரஸ் ஊருக்குள்ள எல்லாரையும் கொல்லுதான், அதனால தான். அப்ப உண்மையிலேயே லீவா? ஆமா. எனக்கா? உனக்குதான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா, ஐயா, அப்படி ஈஸ்வரா! ஐயா, ஜாலி ஸ்கூல் லீவு. 1 month after COVID lockdown. மொபைல். அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. காலையில எந்திரிச்சது பல்லு கூட தேய்க்காம மொபைல் எடுக்கிறா பாரு. டிவி. சம அழகா ஒரு பொண்ண பார்த்த உடனே தூக்கம். டெய்லி இப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன வாழ்க்கடா. இனிமேல் வீட்டில் படிப்ப மறந்து படுத்துக்கிட்டு தூங்குவே. ரிப்பீட். 2 months after COVID lockdown. மொபைல். அஞ்சலி, பைப்ல தண்ணி வரல, அந்த பாத்திரத்துல இருக்க தண்ணி எடுத்துட்டு வா. அஞ்சலி, கூப்பிட காது கேட்காம ஒரே இடத்துல உடச்சு புசரிக்க மாதிரி உட்காந்துருக்கா பாரு. டிவி. சம அழகா ஒரு பொண்ண பார்த்த. இதே எவ்வளவு நேரம் தான் பார்க்க போர் அடிக்குதே. தூக்கம். ரிப்பீட். 3 months after COVID lockdown. மொபைல். டிவி. இந்த டிவியும் மொபைலும் டயர்ட் ஆகுதோ இல்லையோ, இந்த சத்தத்துல நான் தான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கேன். ரீல் போடுற இவங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, ஆனா ரீல்ஸ் பாக்குற எனக்கு மட்டும் ஹாப்பியே இல்லையே. அம்மா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதும்மா. என் கூட விளையாட யாருமே இல்ல. நீயாச்சும் வாயேன், கொஞ்ச நேரம் விளையாடலாம் ப்ளீஸ்மா. நானே இப்பதான் என் கிரவுண்ட்ல எல்லா கேமும் விளையாடிட்டு வர்றேன். இப்ப உன் கூட வேற விளையாடணுமா? கேமா? என்ன விட்டுட்டு என்ன கேமா விளையாண்டீங்க? வீடு கிளீன் பண்றது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, இப்படி எல்லா கேமும் விளையாடிட்டேன். இன்னும் பாத்ரூம் கழுவுற கேம் மட்டும் பாக்கி இருக்கு. நீயும் வரியா? சேர்ந்து விளையாடுவோமா? வரியாவா? எனக்கு வேற வேலை இருக்கு, நான் வரலப்பா. என்ன வேலை செய்ய போற? மொபைல்ல ரீல்ஸ் பார்க்க போறேன். அதான பார்த்தேன். என்னவோ பண்ண, என் உயிரை வாங்காத. வீட்டில் தான் இந்த பாதிப்பு அப்படின்னு பார்த்தா ஸ்கூல்லையும் அதை விட அதிகமான பாதிப்பு. லாக்டவுன்னால பசங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்கூல்லங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். So, these many planets are there in the universe. அஞ்சலி, எந்த உலகத்துல இருக்க? சரி அந்திரி, சொல்லு, யூனிவர்ஸ்ல எத்தனை பிளானட்ஸ் இருக்கு? ஐயோ, இத்தனை பேர் மேடை ஆன்சரை தப்பா சொன்னா அசிங்கமா போயிடுமே. நமக்கு எதுக்கு வம்பு? பேசாம அப்படியே நின்னுருவோம். உனக்கு தான் ஆன்சர் தெரியும்ல, வாயை திறந்து சொல்லே. அவ வாயை திறக்க மாட்டா. வேஸ்ட் நான் வேஸ்ட் தான். அதனாலதான் யாருக்கும் என்ன பிடிக்கல.
Students, keep quiet. Okay, Anjali, sit down. We will meet in the next class. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டேன். ச்சே, ஜஸ்ட் மிஸ். Good morning students, please sit down. Okay students, நம்ம ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது. டான்ஸ், ட்ராமா, மியூசிக், ஃபைன் ஆர்ட்ஸ்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கொடுக்குறீங்களா? நமக்கு தான் எதுவும் வராதுல்ல, நம்ம எதுலேயுமே பேர் கொடுக்க வேணாம், அமைதியாகவே உட்காந்துருவோம். அதுதான் சரி, பேசாமல் தலையை குனிஞ்சு உட்காந்துருவோம். அப்போ தான் மேம்க்கு தெரியாது. அஞ்சலி, ஏன் கீழே குனிஞ்சு உட்காந்துருக்க? லாஸ்ட் ஆனுவல் டேல மைம் கூட சூப்பராக பண்ணியே. இந்த வருஷம் ட்ராமாவில் கூட நேம் கொடுக்கலாம்ல. மேம், நோ மேம், ப்ளீஸ், நான் வரல மேம். மேம், பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா இந்த பக்கம் இருக்கோம் மேம். ஏன் மேம் அந்த சைடு போய் கேட்குறீங்க? வேணுமா? நான் வரேன் மேம். என் நேம டான்ஸில் சேர்த்துக்கோங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வேஸ்ட்டு 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 வேஸ்ட்டு. ரவி மேம், நான் கீழே கிடக்கிற வேஸ்ட்டை சொன்னேன் மேம். எப்படி வேஸ்ட்டெல்லாம் எடுக்கிற கிளாஸ்க்குள்ளே வச்சுருக்கீங்க, தூக்கி டஸ்ட்பினில் போடுங்கடா. ஸ்டூடெண்ட்ஸ் கீப் குவைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு வந்து நேம் கொடுங்க. ஐயோ, இந்த கிளாஸில் இப்படி பண்ணுறாங்களே, எப்படி சமாளிக்கிறதுனே தெரில. ச்சே, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அஞ்சலி அழாத அஞ்சலி, நீயே அழுதா நான் என்ன அஞ்சலி பண்ணுவேன்? 2 வருஷம் லாக்டவுனில் வீட்டில் அடைஞ்சு கிடந்ததுனால பசங்களுக்கு மற்றவங்க கூட எப்படி பேசணுங்கிறது கூட மறந்து போச்சு. தான் வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லார்கிட்டையும் தான் எப்படி பேசணுங்கிற ஒரு பேசிக் சோஷியல் ஸ்கில்லையே அவங்க மறந்துடுவாங்கன்றதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அஞ்சலியோட வீட்டில் லாக்டவுன் அப்போ வீட்டில் எல்லாருக்கும் லீவ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு மட்டும் எப்பயுமே லீவ் இல்லை. எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். காலிங் பெல் அடிக்குது, இப்போ இதை கூட நான் தான் வந்து பார்க்கணுமா? அஞ்சலி, காலிங் பெல் சவுண்ட் கேட்குது இல்லை, யாருன்னு பார்க்கலாம்ல, அதை கூட நான் தான் பார்க்கணுமா? அட, அனு அக்காவா? ஐயோ, என்னது அனு ஆண்டியா? எஸ்கேப். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. என்ன கலை, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. என்ன அஞ்சலி, நல்லா இருக்கியா? இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். நான் என்ன தப்பா கேட்டேன்? நல்லா இருக்கியா தானே கேட்டேன். ஒருவேளை அஞ்சலிக்கு நான் வந்தது பிடிக்கல போல. ஆச்சே, அப்படிலாம் இல்லைக்கா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓ அப்படியா, சரி நான் வரேன். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. கோவிட்க்கு முன்னாடி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்த அஞ்சலி இப்போ யார் கூடயும் பேச மாட்டேங்கிறா, ஒழுங்கு சொல்ல மாட்டேங்கிறா, ரொம்ப கூச்ச சுபாவமாக ஒரு இன்ட்ரோவர்ட் பொண்ணாக மாறிட்டா. இதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டிருந்த அவங்க அம்மா அவங்க கணவரோட வர வர அஞ்சலி செய்யறதா எதுவுமே சரியில்லைங்க. எனக்கு ரொம்ப கோவமா வந்தது. இன்னைக்கு அனு அக்கா கிட்ட வீட்டுக்கு வந்தப்ப கூட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நீங்க தான் அவளை எப்படியாவது சரி பண்ணணும். ஆஃபீஸ் வேலை கூட பார்த்துடலாம் போல, விண்வெளிக்கு ராக்கெட் விடுறதுக்குள்ள கற்றுக்கலாம் போல. ஆனால் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதும் பிள்ளையை வளர்க்குறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல. ஆண்டவா, என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு ஆண்டவா. என்னங்க, நான் சொல்கிறது சரிதானே? பசங்க கிட்ட ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட அது முதல்ல அப்பா அம்மாக்களுக்கு தான் தெரியும். அப்படி அஞ்சலி பிஹேவியர் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குங்கிறத அப்பாவும் அம்மாவும் கவனித்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் இதுக்கு யார்கிட்ட போய் என்ன சொல்யூஷன் கேட்குறது அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருந்த அவங்க ஒரு கட்டமாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க. வாங்க அஞ்சலி அம்மாப்பா, உட்காருங்க. வீட்டில் அஞ்சலி எப்படி இருக்காங்க? இப்பெல்லாம் அஞ்சலி ரொம்ப மாறிட்டா. யார்கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறா. வீட்டுக்கு யாராவது வந்தா கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா. நாங்களும் அஞ்சலி கிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் மொபைல் 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 தான். நீங்கள் சொல்கிறது நல்லாவே புரியுது. ஆனால் குழந்தைகள் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல. சின்ன வயசில் அவங்க விளையாட கூப்பிட்றப்ப பூச்சாண்டி வருவான், வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்திடுறோம். அதுவே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்கனால அவங்க கையில் மொபைலையும் டிவியும் கொடுத்து இப்படி எல்லாத்தையும் நாமளே பழக்கி விட்டுறோம். அதை உடனே நிறுத்த மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும்.
என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி மேடம். ஹலோ ஸ்ரேயா மேம். எஸ் மேம். ஒரு சின்ன மீட்டிங், எல்லா டீச்சர்ஸும் என் கேபினுக்கு வாங்க. ஓகே மேம், வி ஆல் வில் கம். மே ஐ கம் இன் மேம்? குட் மார்னிங் டீச்சர்ஸ், ப்ளீஸ் சிட் டவுன். லாக்டவுனுக்கு அப்புறம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? மேம், ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. எதுக்குனாலும் ஷை ஆகுறாங்க. அவங்களோட லுக்ஸ் மேலேயே அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஆமாம் மேம், ரொம்ப புல்லிங் பண்ணுறாங்க. என்னது புல்லிங்கா? சீமா, நம்ம ஸ்கூலில் வெறும் மார்க்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, அவங்க ஒவ்வொருத்தருடைய தனி திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். வெறும் ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ்னால மட்டும் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது. அவங்க ஒவ்வொருத்தருடைய தனித்திறமை வளர்க்க நம்மளாலான முழு முயற்சியை கொடுப்போம். அப்பா சொன்ன விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு, அது போக தன்னோட டீச்சர்ஸ் எல்லாருடைய அப்சர்வேஷனையும் கேட்டுக்கிட்ட பிரின்சிபல், நம்மளோட பசங்க வெறும் மார்க் மட்டுமே வாங்கினா மட்டும் பத்தாது, அதை விட அவங்கள நிஜ வாழ்க்கைக்கு நம்ம தயார்படுத்தணும். இந்த கோவிடால் வந்த பாதிப்புகள் எதுவும் அவங்க எதிர்காலத்தை பாதிச்சிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. குட் மார்னிங் சில்ட்ரன், ப்ளீஸ் சிட் டவுன். நம்ம ஸ்கூலில் உங்களுக்காக புதுசாக ஒரு கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு யாராச்சும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். மேம், பிடி பீரியட்மே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா மேம்? ஆஹா, பிடி கிளாஸ் இல்லை, ஆனால் இங்கேயும் கேம்ஸ் மூலயமா நிறைய கற்றுக்குவீங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். ஜாலியாக ஹாப்பியாக கேம்ஸோடையா? அப்படி என்ன கிளாஸாக இருக்கும்? அதுதான் லைஃப் ஸ்கில்ஸ் கிளாஸ். மேம், அப்படின்னா எக்ஸாம்ஸ் இருக்குமா மேம்? இல்லை இல்லை, எக்ஸாம்ஸ்லாம் இருக்காது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படி என்ன கிளாஸாக இருக்கும்? தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ நைஸ் டே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. லைஃப் ஸ்கில்ஸ் கிளாஸ்னா பசங்க குதிச்சுக்கிட்டு ஓடுறாங்களே, அப்படி அந்த லைஃப் ஸ்கில்ஸ் கிளாஸ்ல என்னதான் நடக்குதுன்னு ஒரு சின்ன சாம்பிள் பார்த்துருவோமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஓகே ப்ளீஸ், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். உங்களுக்கும் அந்த டீம், ரெண்டு டீம் இடையில கேம் வைக்க போகிறோம். எந்த டீம் நான் கேட்குற பொருளை ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ தே வில் பி த வின்னர். ஓகே, ரெடியா? ஓகே சார். ஓகே, ரெடி? 3, 2, 1. I need You need just 2 சொல்லுங்க ப்ரோ. 2 bags. ஃபர்ஸ்ட் டீம் யார் வரீங்களா உங்களுக்கு? ஓகே, சூப்பர். நீங்க எந்த டீம்? டீம் 1. ஓகே, பாய்ஸ் டீம் 1. சோ அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்தலாமா? யா, எஸ், வெரி குட் பாய்ஸ், ப்ளீஸ் டேக் சீட். கேர்ள்ஸ் விடக்கூடாது, நீங்களும் ஜெயிக்கணும் இந்த டீம்ல. ஓகே, ரெடி? தி செகண்ட் ரவுண்ட். I need 3, 2, 1. I need just 2 water bottles. Your time starts now. Wow, girls, very good. Girls க்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாமா? யா, வெரி குட் girls, ஜெயிச்சிட்டீங்க. இப்போ ஒரு ஸ்பெஷல் ரவுண்டு. என்ன ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்னா, நீங்கள் மட்டும் விளையாட போகிறதில்ல, கொஞ்சம் பெரிய அண்ணா அக்காவும் சேர்ந்து விளையாட போகிறாங்க. ரைட்? ஸோ நீங்கள் அண்ணா அக்காக்களோட சேர்ந்து விளையாடணும். நீங்கள் ரெண்டு டீமும் கீழே இருப்பீங்க. நான் கேட்குற பொருளை நீங்கள் யார்கிட்டனாலும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுக்கலாம். ஓகே, ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம சாக்லேட்ஸ் கொடுக்க போகிறோம். ரைட்டா? ஸோ பார்ப்போம். ரெடி? நீங்கள் எல்லாரும் உங்கள் பொசிஷன் போயிருங்க கீழே, டீம் வைஸ். ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எந்த பொருளையும் கலெக்ட் பண்ணலாம், யார்கிட்ட வேணாலும் ஹெல்ப் வாங்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அருணா மேம்கிட்ட கொடுக்குறவங்க தான் ஜெயிப்பீங்க. ஓகே, ரெடி? while you are moving around, be safe. Okay, ready? I need 3, 2, 1. Just 5 coins. Your time starts now. 5 coin. 5 coin. அருணா மேம் கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஃபாஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னு பாப்போம். ஓகே, he came first. ஓகே, சூப்பர். திரும்ப கொடுத்துருங்க. ஓகே, டீம் பாய்ஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா?
யா லாஸ்ட் ரவுண்டு உங்களுக்கான லாஸ்ட் சான்ஸ். திஸ் இஸ் த லாஸ்ட் ரவுண்ட். ஐ நீட் 3 2 1 just 3 water bottles there. Your time starts now. 3 water bottle யார்கிட்டனாலும் வாங்கலாம். யார்கிட்ட வாங்குனீங்கன்னு ஞாபகமா வச்சுக்கோங்க. நீங்க திரும்ப அவங்க கிட்டே கொடுக்கணும். Got it. Come. வாங்கிட்டீங்கன்னா கொண்டு கொடுங்க. இவர் இங்க வந்துட்டாரு. Wait. Okay. I'll give both. So யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க சாக்லேட்ஸ் கொடுத்துருங்க. Whoever gave chocolate helped you, give them a chocolate. So all the students please come back. நீங்க முடிச்சிட்டு கொடுக்கலாம். Students please come back. Let's complete the class. Fast. Last 5 counts. 5 4 3 2 1. Okay, team 2 தான் ஃபர்ஸ்டா செட்டில் ஆயிருக்காங்க. வெரி குட். ஸோ கிளாஸ் இப்போ முடிய போது. இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏன் கேம்ஸ் மூலமாக சொல்லித்தரோம் அப்படின்னா, நீங்கள் ரியல் லைஃப்க்கு உங்களை தயார்படுத்துறதுக்கு மார்க்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் தன் நம்பிக்கையும் அதே நேரத்தில் வாழ்க்கையை எதிர்கொள்கிற தைரியமும் வேணும். ஸோ இந்த கேம்ஸ் மூலமாக அவங்க வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுப்பாங்க. எப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வெவ்வேறு ஆள்கிட்ட போய் வாங்கினீங்களோ அதே மாதிரி லைஃப்லையும் பல நபர்கள் கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை நம்ம வாங்கி நம்மளை வளர்த்துக்கிட்டு நாளைக்கு ஒரு பெரிய ஆளாக வளருவதற்கு இந்த லைஃப் ஸ்கில்ஸ்ங்கிற வாழ்க்கை கல்வி கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டாடா, பாய். கான்சென்ட்ரேஷன் யூஸ் ஆகுது. எக்ஸாம் டைம்ல வந்து நாங்க ஃபோக்கஸ்டா படிச்சோம். Life skills class helped me a lot, like in gaining confidence while in public speaking. இது ரியல் ஸ்டூडेंट्स கொடுத்த फीडबैक्स. अगर एक साइड मुझे फोन दे और एक साइड पूरे दिन एलएस दे, एक साइड पूरे दिन फोन दे, तो मैं ऑब्वियसली एलएस को ही चूज करूंगी. सो थ्रू लाइफ स्किल्स मैंने ये जाना कि किससे कैसे बात करते हैं और कितना इजी होता है जब हम किससे बात करते हैं. या गिनती की कर बात करनो लिठा होवे या कट्टे जान की कर बोलनो कि किन्नर होमी की कर रहनो या घणी. Studies are not only important but these games will also very important for us to walk in a correct path of education. அந்த என்கரேஜிங் பாயிண்ட்ஸ் வாங்குறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சோம். பட் அதுவே நம்மளுக்கு ஒரு இதா பழகி போய் நம்ம எங்க பார்த்தாலும் இப்போ என்கரேஜ் பண்ற இது நம்மளுக்கு வந்து கிடைக்குது. लाइफ स्किल क्लास हमें सिखाता है, जीना सिखाता है. குழந்தையோட திறமைகளை வெளியே கொண்டு வந்து தன்னம்பிக்கையோட வாழ்க்கை திறன்ற லைஃப் ஸ்கில்ஸோட வெற்றியாளர்களாக ஆவாங்க அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். எங்களோட மாணவர்களோட இந்த நாடகத்தை பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.